வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்க 0 லக்ஷ்மி. நாளைக்கு டே உண்மையுமே சொல்கிறேன், சுவாமிக்கான டே. இந்த எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு அவார்ட் கூப்பிடும்போது அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த அவார்டு யார் கொடுக்குறான்னு சொல்கிறதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. எப்படின்னா, இவர் பேர் தான் வந்து சாஃப்டாக இருக்கும், ஆனால் ஆள் வந்து மணிரத்னம் ஹீரோ மாதிரி அப்படின்ட்டு. எஸ், நம்மளுடைய சுவாமி வந்து நாளைக்கு விஜயா அவருடைய அந்த குத்து டான்ஸு, அந்த ட்ரம்ஸோட சவுண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தமிழன் எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ஒரு டான்ஸ் வரும். தமிழன்னு சொன்னல, தமிழச்சியும் சேர்த்து சொல்கிறேன், அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு சாங் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த சாங் தான்ட்டு. ஸோ தாய்மாமன் சீர் சுமந்து நம்மளுடைய விஜய் நாளைக்கு வராண்டி அப்படி தான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரமோ. முழுக்க வந்து இது விஜய்க்காகவே க்ரியேட் பண்ண சீன் அப்படின்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். என்னமோ இந்த செப்பரேஷன் ட்ராக்கில் எங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்குது, பல கேள்விகள் இருக்குது, இன்றைக்கே கேட்ட கேள்விக்கு விடையெல்லாம் தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு ட்ரம்ஸ் அண்டு தலைவரோட டான்ஸ்க்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி ஒரு சீர் வரப்போகுது. எனக்கு சீர் வரிசை அப்படியே இந்த தட்டெல்லாம் நிறையா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது மாதிரி நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் இருக்குது. காவேரி கங்காலாம், அது கங்கா கூட பரவாயில்ல, காவேரி ஒரு அப்செட்டில் ரிசீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனிவேஸ், இந்த இடத்துல ஒன்றும் சொல்ல முடியாமல் சாரதாமா என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு இருக்கு. நாளைக்கு ப்ரமோ வந்து நீங்கள் 1000 எடிட் பண்ணி போடுங்க, ஆனால் வந்து முழுக்க பாசிட்டிவாக இருக்கிற சீனை மட்டும் போட்டுருங்க. யாருடைய முகபாவனையிலையும் கஷ்டப்படுற மாதிரி எதுவும் வேண்டாம். நாங்கள் ஃபுல்லாக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கோம். ஆல்ரெடி ப்ரமோவை அனுப்பிச்சிருப்பாங்க சேனலுக்கு. ஸோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணி ப்ரைவேட்லேயோ இல்லை அன்லிஸ்ட்லேயோ போட்டிருப்பாங்க. டக்குன்னு நாளைக்கெல்லாம் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எனிவேஸ், இந்த குத்து டான்ஸ் பற்றி சொல்லணும். இப்போலாம் பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலலாம் குத்து டான்ஸ் அப்படின்னா பொதுவாக பசங்க தான் ஆடுவாங்க, இந்த மாரியம்மன் கோயில் திருவிழான்ட்டு. நேற்று வந்து எங்கள் ஊரில் வந்து பூத்தட்டு பயங்கரமான குத்து டான்ஸுங்க கேர்ள்ஸு. அப்போ அவங்களோட ஸ்டெப்ஸு எனர்ஜிலாம் பார்க்கும்போது நான் விஜய் டிவிலையோ இல்லை ஜீலையோ இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ்லாம் போயிட்டுருக்குல, அங்கெல்லாம் நினைக்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் இவ்வளோ திறமையானவங்க இருப்பாங்களாட்ருக்கே, சொல்ல முடியாமன்ட்டு. அப்படி ஒரு எனர்ஜி லெவலில். பட் அவங்களோட பர்சனலுங்கிறனால அதை நான் பிடிச்சி வீடியோ எடுத்து போட முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேர்ள்ஸோட எனர்ஜி. இப்போல்லாம் கேர்ள்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து டான்ஸ் ஆடுறது ஹாப்பியாக இருக்குது. இப்போல்லாம் ஈக்குவல் ப்ரியாரிட்டி வந்துருச்சு. ஏதோ சில விஷயங்களாச்சும் நடக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அந்த கேர்ள்ஸோட குத்து டான்ஸை நான் மென்ஷன் பண்ணணும் இந்த ப்ரமோக்குள்ளே அப்படின்னு நினச்சி அதே மாதிரியே பண்ணிட்டேன். எப்படியோ லிங்க் ஞாபகம் வந்துருச்சு. எனிவேஸ், இந்த ப்ரமோ வந்து ரொம்ப ஹைலைட்டடான விஷயம். சாரதாமா ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்றும் முகபாவனையில் எதுவும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க நம்புகிறேன். ஸ்டேடியம்.